ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்துட்டு ஐபேடில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஐபேடுக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா, நீங்கள் உடனே வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே ஆப் ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரிஜினல் வாட்ஸ்அப் வராது. எல்லாமே இங்கே இருக்கிறது டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட க்ளோன், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. பட் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து அஃபிஷியலான ஒரிஜினல் வாட்ஸ்அப்பை நம்ம ஐபேடில் யூஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. சஃபாரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்து ரிக்வெஸ்ட் டெஸ்க்டாப் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் வெப்சைட்ஸ் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ உங்கள் சஃபாரிக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் டேப்பில் web.whatsappங்கிற URL ரன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த சைட்குள்ளே போகும்போது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த QR கோடை வந்து நீங்கள் வந்து மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த QR கோடு கீழே பார்த்தீங்கன்னா கீப் மீ சைன்டுன்னு ஒரு டிக் இருக்குது. அந்த டிக்கில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் எப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் கேமரா ஓப்பன் ஆகும். அதை வச்சு உங்கள் ஐபேடில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால 4 to 5 செகண்ட்ஸ் லோட் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபோன்லேருந்து ஐபேடுக்கு வாட்ஸ்அப்பை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வாட்ஸ்அப் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே மேலே அந்த ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஆட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து என்னோடய ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.